வணக்கம் நண்பர்களே. லைன்ஸ் மீடியா காணொலி ஊடகத்திற்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமுக்குங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். நம்ம தமிழர்களுக்கான கருத்துருவாக்க அரசியலை தொடர்ந்து செய்வோம், சேர்ந்து பயணிப்போம், இணைந்திருங்கள். லைன்ஸ் மீடியா உறவுகளுக்கு வணக்கம். வணக்கண்ணா. வணக்கம் சின்னா. இன்னைக்கு திமுகவுக்கு ஒரு கொட்டு கொடுக்குற மாதிரி ஓடிபிலாம் நீங்கள் கேட்கக்கூடாது மக்கள்கிட்ட, மக்களுடைய சீக்ரெட்டை நீங்கள் எடுக்கிற மாதிரி அது தடை விதிச்சிருக்காங்க. அதை நீங்கள் பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு வார்னிங்கும் கொடுத்துருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது ஏற்கனவே வந்தது. நீங்கள் ஆரம்பத்தில் இந்த காணொலி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வடிவேலு அண்ணன் வடிவேலுடைய ஒரு காமெடி உண்டு. ஏம்மா வீட்டில் யாருமா இருக்கா, கம்பெனி சந்தா கட்டணும் அப்படின்னு டொனேஷன் பிரிக்க வருவாங்கல்ல, அதே மாதிரி ஒரு 2 பேர் வர்றாங்க. அம்மா 1000 ரூபா இதெல்லாம் வருதா, அந்த இதெல்லாம் வருதா அப்படின்னு கேட்டு அது அந்த காணொலி பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப கேஷுவலாக அப்ரோச் பண்ணி அப்படி டீல் பண்ணுற மாதிரி எனக்கு அதெல்லாம் கேட்டுட்டு ஓடிபி சொல்லுங்கள். இப்போ இது என்ன மாதிரி மோசடி, நாளைக்கு அதை பார்க்கும்போதே நான் எழுதினேன். இது ஒரு மோசடி. இந்த மாதிரியான மோசடி வேலையில் யாருனாலும் செய்ய முடியும். இதை பயன்படுத்திக்கிட்டு வழக்கமாக இந்த மாதிரி ஃபோன் பண்ணாங்கன்னா வடக்கன்ஸ் ஃபோன் பண்ணுவாங்க. வடக்கன்ஸ் நம்ம சொல்கிறோம், அந்த டயலாக் அப்படி தான் இருக்கும்னு வைங்களேன். ஒரு கார்டு மேலே நம்பர் சொல்லு சார், 111 சொல்லு சார் அப்படின்னு சொல்லுவான்ல, அதை நம்ம அது ஒரு மோசடி. இப்போ அந்த கார்டு மேலே நம்ம அவன் கேட்குறான் அப்படின்னோடனே நம்மளும் மறந்து போய் ஏதோ ஒரு ஞாபகத்தை சொல்லிட்டோம்னா அக்கௌண்ட்டில் இருக்கிறது மிச்சம் மினிமம் பேலன்ஸ் இருக்கிறது கூட போட்டுக்கிட்டு போயிடும். இப்போ இவனுங்க இந்த மாதிரி ஓரணியில் உறுப்பினர்களை சேர்க்க போகிறோம், அதை சேர்க்க போகிறோன்ட்டு கிளம்பி போட்ட 1000 ரூபாயும் எடுத்துட்டா 1000 ரூபாய் ஆட்டையை போட்டாங்கன்னா நம்ம வரலாறு அப்படி. இந்த திராவிடத்துக்குன்னு ஒரு வரலாறு இருக்குல்ல. பாக்ஸிங் பண்ணி பிரியாணியை ஆட்டையை போட்டு பிரியாணி தின்னுட்டு காசு கொடுக்காம பாக்ஸிங் பண்ணிட்டு வர்றவங்க அந்த மாதிரியான வரலாறு கொண்டவர்கள். அப்போது இந்த மாதிரி போய் ஓடிபி இஷ்டப்பட்டு கேட்குறாங்கன்னா நாளைக்கு ஒரு திமுக கட்சி கொடி போட்டுக்கிட்டு ஒரு 2 பேர் வரும், 2 ஃப்ராடு பசங்க, நாங்கள் இதுலேருந்து வர்றோம், ஓடிபி சொல்லுமா அப்படின்னு வைங்களேன். இந்த அம்மாவும் பார்க்குறவங்களுக்கு அது பேங்க்லேருந்து வந்த ஓடிபியா எதுலேருந்து வந்ததுன்னு யாருக்கு தெரியாது. அவங்களும் ஓடிபி சொன்னாங்கன்னா அக்கௌண்ட்டில் இருக்கிறது மொத்தத்தையும் அள்ளிட்டு போயிடும். அப்போ இது எவ்வளோ பெரிய மோசடி. இன்னொன்று, பிஜேபி அவங்க சொல்கிறது மிஸ்கால் கொடுத்த உடனே கட்சியில் உறுப்பினர்களாக சேருங்கள் அப்படின்னு ஆக்கிடுறாங்க அப்படின்னு சொன்னாங்களே. இப்போ நீங்கள் செய்கிறது என்னது? அதே தான். கட்சி உறுப்பினர்கள் ஆகிறது நம்ம கொள்கை பிடிச்சி நம்ம அந்த ஏரியாவில் இருக்க வட்டச்செயலாளர் வண்டச்செயலாளர் எல்லா பள்ளிகளையும் பிடிச்சி நம்ம அவங்க கூட இணைந்து பயணிக்கும் போது இந்த கட்சி நமக்கு செய்யுது, நல்லது செய்யும் அப்படின்னு நம்பி நம்ம சேர்ந்து பயணிக்கிறோம். நம்ம அதனால் உறுப்பினராக மாறும். உறுப்பினர் மாறாமல் பொதுவான ஆட்கள் இருப்பாங்க. எல்லா ஆதரவு நிலையிலையும் பொதுவான ஆட்கள் இருப்பாங்க. எந்த கட்சியிலையும் சேராமல் இருப்பாங்க. இவங்க நிலைப்பாட்டின் அடிப்படையில் இந்த கட்சியை ஆதரிக்கலாமா வேணாமா அப்படிங்கிறது அந்த தேர்தல் சூழலை வச்சு முடிவு பண்ணுவாங்க. இப்போ இவங்க பாட்டுக்கு சாதாரணமாக இருக்கிற பொதுமக்கள்கிட்ட எல்லாம் போய் அம்மா ஓடிபி சொல்லுமா அப்படின்னு கேட்டுட்டு வர்றது ஒரு மோசடியான வேலை. இதை நல்ல வேலை நீதிமன்றம் இந்த விஷயத்தில் இறங்கி அதுக்கு தடை பண்ணிருக்காங்க. அசைன்மெண்ட்ல ஒரு வீட்டுக்கு 4 பேர்ட்ட ஓடிபி வாங்கணும்னா இப்போ அதுல தளர்வு பண்ணிருக்காங்களா? ஒரு ஆள்கிட்ட வாங்கினா போதுன்னு இப்போ ரீசெண்டா நேத்து சொல்லியிருக்காங்க. அல்ல, ஒரு ஆள்கிட்ட வாங்கினா மொத்தமா முடிஞ்சு போச்சு அப்படின்னா அது பண்ணக்கூடாது அப்படின்னா அப்புறம் எப்படி ஒரு ஆள்கிட்ட வாங்குவீங்க? இப்போ வாங்குறாங்க. இன்னைக்கு வாங்குறாங்க, வாங்கி நீங்க பண்ணலாம் அப்படின்னு அது அசைன்மெண்ட் வந்திருக்கான். அப்படி திரும்பி அதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அதனுடைய அளவு வீரி குறைஞ்சிருக்கு. இல்லை, அப்படி பண்ணாலுமே அது நீதிமன்ற அவமதிப்பாக தானே மாறணும். அப்படி பண்ணக்கூடாதுல்ல. நீதிமன்றம் அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்குன்னா அதை செய்யக்கூடாதுன்னா நீங்கள் எப்படி ஒருத்தட்ட மட்டும் செய்வீங்க தனியாக? அது தவறானது தானே. அப்படிங்கும்போது இதில் நீதிமன்றம் மேலும் தீவிரமாக இதை கவனிக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள். இதே மாதிரி ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் இந்த மாதிரி ஓடிபி வாங்கி நம்பரை சேர்த்து ஆட்களை சேர்த்துட்டு கணக்கு காட்டிட்டு அந்த மக்கள் 26 தேர்தலில் உங்களுக்கு ஓட்டு போட்டு வச்சுருவாங்க நம்பிக்கையா? ஆமாம், அதான் எல்லாம் மிஸ்கால் பிஜேபிக்காரர்கள் நம்புகிறாங்கல்ல. மிஸ்கால் வந்திருக்கு, நிறைய மிஸ்கால். என் நம்பரெல்லாம் போட்டாங்க. அதில் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? என் நம்பர்லாம் எனக்கும் எஸ்எம்எஸ் வந்திருக்கு. உங்கள் என்னுடைய பழைய நம்பர் ஒன்றுக்கு நீங்கள் இது இணைந்ததுக்கு மகிழ்ச்சி. நான் எப்போம்டா அவங்க கூட சேர்ந்தேன், அவங்க கூட சேர்ந்தேன் அப்படிங்கிற மாதிரி. ஏன்டா உங்க கூட சேர்த்தீங்க? நான் எப்போடா மிஸ்காலும் கொடுக்கலாம். இவனெல்லாம் இஷ்டத்துக்கு ரேண்டமாக நம்பரை ஃபில் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் மெசேஜ், உங்களை நீங்கள் இதில் இணைந்ததுக்கு மகிழ்ச்சின்ட்டு. இப்போ இவர்களுடைய இந்த ஓடிபி ஏரியாவும் அந்த மாதிரியான ஒரு தான். நல்ல வேலையாக பெரிய மோசடியில் தமிழ்நாட்டு மக்கள் சிக்கிறதுக்கு முன்னாடியே நீதிமன்றம் புது ஐடியான்ற பேரில் இது திரும்பவும் சர்ச்சையை தான் கிளப்பிட்டாங்க. ஏற்கனவே இருக்கிற பேர் மேலும் இதுவாக தான் இருக்குது. மீண்டும் நிகழ்ச்சி சந்திப்போம்னா. நன்றி.